திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வள்ளலார் என்ன சொன்னார்னா, ஷடாந்த சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கத்துக்கு முன்னாடி ஷடாந்த சன்மார்க்கம்னு சொன்னார். அதில் வந்து வேதாந்தம், நாதாந்தம், போதாந்தம், கலாந்தம், யோகாந்தம், சித்தாந்தம் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அதனோட முடிவாக சுத்த சன்மார்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவரோட சங்கத்து பேரை சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு மாற்றுவார். அதுக்கு முன்னாடி ஷடாந்த சன்மார்க்கம்னு வச்சுருப்பார். அது என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். அந்த 6 அந்தங்கள் இருக்குல்ல, அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து கருவறையில் நுழைஞ்சி வணங்கினா தான் வந்து கடவுளோட அருளை பெற முடியுமா? இப்போ நிறைய எல்லா கோயில்லையுமே கருவறையில் அதற்குரிய நபர்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறாங்க, அபிஷேகம் செய்கிறாங்க. அதை வெளியிலேருந்து பக்தர்கள் பார்க்குறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கருவறையில் நுழையிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை, அவங்க மட்டும்தான் நுழைய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ கருவறையில் நுழைஞ்சிட்டாலே அருள் கிடச்சிருமா? இல்லை காலங்காலமாக கருவறையில் நுழைஞ்சி இறைவனாக பாவிக்கப்பட்டு வரும் சிலைகளை அபிஷேகம் செய்வதும் அலங்காரங்கள் செய்யும் ஒரு தரப்பினர் இருக்காங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் அருள் கிடைக்குமா? இல்லை வெளியிலேருந்து வணங்குற நம்மளுக்கும் அருள் கிடைக்குமா? அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவின் உண்மையான ஞானிகள் அப்படிங்கிறத சில பார்ப்போம். அப்புறம் ஆன்மீக அனுபவத்தை பெற என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த இறைவன் அருளை பெற கருவறையில் சென்றால் தான் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். நீண்ட காலமாகவே இது ஒரு பேசு பொருளாகவும் கோரிக்கையாகவும் போராட்டமாகவும் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் நிகழ்ந்து வரும் ஒரு சம்பவமாகவும் தான் இருக்குது. இது என்னென்னா, எல்லாரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சட்டமும் இயற்றியிருக்காங்க. பலர் எதிர்க்கிறாங்க, பலர் ஆதரிக்கிறாங்க. கருவறையில் போயிட்டு நாங்கள் வணங்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, சுதந்திரம் பெறுவதுக்கு முன்னாடி அப்படிலாம் கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. யார் யாரெல்லாம் போகணும், யார் யாரெல்லாம் வரக்கூடாது அப்படின்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. அப்புறம் சுதந்திரத்துக்கு பின்னால் அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நடைமுறையெல்லாம் இது பண்ணப்பட்டு அனைவருக்கும் இறைவன் பொதுவானவர், எல்லோரும் கோயிலுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறது சட்ட ரீதியாக நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடச்சிருக்கு அந்த இது. இப்போ வந்து என்னென்னா, கருவறைக்குள்ளே வந்து ஒரு தரப்பினர் மட்டும்தானே அலோவ் பண்ணுறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ நம்ம வந்து கருவறைக்குள்ளே எல்லோரும் போகணுமா இல்லை போகக்கூடாதா, அது நம்மளோட நோக்கம் கிடையாது. இறைவனோட அருள் யாருக்கு கிடைக்குது? கருவறைக்குள்ளே போய் பூஜை பண்ணுற அவங்களுக்கு கிடைக்குதா, இல்லை கருவறைக்குள்ளே போக அனுமதி இல்லாத வெளியிலேருந்து வணங்குற நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம டீப்பாக பார்ப்போம். இது என்னென்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு இருக்குது. இறைவனோட அருளை பெறணும்னா இந்த 4 படிகள் இருக்குது. இறைவனை நம் தரத்திற்கு புரியணும்னா ஒரு உருவமாக வணங்கி தான், இறைவனை பாவித்து தான் ஃபஸ்ட்டு வணங்க முடியும். இதுதான் உருவ வழிபாடு. சில மதங்களிலும் சில கோட்பாடுகளிலும் கூறுவது போல் இறைவன் அருவமாகத்தான் இருக்கிறார் என்பதும் இந்து மதத்தின் அடிப்படை தான், வேதாந்தத்தின் அடிப்படை தான், சித்தாந்தத்தின் அடிப்படை தான், சுத்த சன்மார்க்கத்தின் அடிப்படை தான். இது வந்து இந்த ரகசியத்தை இந்து மதமும் சைவ மதமும் சைவ சமயமும் பல மதங்கள், அந்த மதங்கள்லாம் சொல்கிற மதங்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இதெல்லாம் இறைவன் அருவமானவர், உருவமற்றவர், இறைவனுக்கு உருவம் கிடையாது. அப்புறம் வந்து நம்மளை போல் இன்ப துன்பங்கள் கிடையாது. அவருக்கு வந்து வேண்டுதல் வேண்டாமை இலான், வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் அப்படின்னு சொல்லுவார். விருப்பு இல்லாதவனை அடைஞ்சிட்டா உனக்கு துன்பம் இல்லைடா அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்லியிருப்பார். அதுபோல் இறைவனை அருளை அடையணும்னா நம்ம 4 படிநிலைகளை கடந்து போயாகணும். அது என்னென்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம். இப்போ சரியைங்கிறது என்னென்னா, பேசிக்காக ஒரு மனிதனானவன் ஒரு இறைவனை ஃபஸ்ட்டு எப்படி வணங்கி அவர் இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நடைமுறைக்கு பக்தி மார்க்கத்துக்கு வரணும்னா அவன் சரியைக்குள்ளே போகணும். சரியைனா கடவுளை ஒரு சிலையாக வழிபட்டு அதுதான் கடவுள், அவர் நமக்கு நன்மை செய்வார் அப்படின்னு நம்மளுடைய அன்பையும் பக்தியையும் செலுத்தி நம்மளோட கோரிக்கைகளை வச்சு பக்தி செய்ய தொடங்குகிறான் மனுஷன். அதுக்கப்புறம் அந்த வெளியில் பார்த்த கடவுளை, சிலையாக பார்த்த கடவுளை
சிலையை அபிஷேகம் செய்கிறாங்க, பூஜைகள் செய்கிறாங்க, அலங்காரங்கள் செய்கிறாங்க. பக்தி செஞ்சு அப்படி வெளியில் கடவுள் அந்த சிலையில் இருப்பதா பாவிச்சு வந்த மனிதன் அதுக்கப்புறம் தனக்குள்ள மனக்கண்ணில் அந்த நினைவுகளை ஓட்டி பார்க்குறான். அதுதான் கிரியை. அவன் கோயில் பூசாரியோ இல்லை ஐயரோ என்னென்ன பூஜைகள் செஞ்சாரோ, என்னென்னலாம் அபிஷேகங்கள் செஞ்சாரோ, என்னென்ன நடைமுறைகள் அந்த சடங்குகள் செஞ்சாரோ அதெல்லாம் மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்து சாமிக்கு இவனாகவே பூசலார் நாயனார் மாதிரி பக்தி செய்கிறது, பூஜைகள் செய்கிறது, மனசுக்குள்ளேயே செய்கிறது கிரியை. இது ரெண்டுத்துலேயும் தேர்ச்சி பெற்ற பிறகு அதுக்கப்புறம் யோகத்துக்கு போகிறோம். யோகம்னா அந்த என்னென்ன ஒழுக்கங்கள்லாம் கடைப்பிடிச்சி நான்வெஜ்ஜை விட்டுட்டு வெஜ்ஜுக்கு வந்து சுத்த சைவமாக மாறி நல்ல ஒழுக்கங்களை கடைப்பிடித்து தியானத்துக்குள்ளே போகிறோம், தியானம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுதான் யோகம். தியானத்தில் முழுமை பெற்று கடவுளை கண்டு விட்ட பிறகு அதுதான் ஞானம். இதுதான் கடவுள் அருளை பெறுவதற்கு 4 படிநிலைகள்: சரியை, கிரியை, யோகம், ஞானம். இப்படி இருக்குது. நம்ம கோயிலில் பூஜைகள் செய்கிறோம், நம்ம போய் பார்க்குறோம். கருவறையில் சாமிக்கு பூஜைகள் நடைபெறுவதை நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம், ஐயர் செய்கிறாரு. இப்போ அவரும் நம்மளும் எந்த ஸ்டேஜில் இருக்கோம் இதில்னு நம்மளை இது பண்ணிக்கலாம். என்னென்னா நம்மளும் பார்க்குறோம், வெளியில் தான் பார்க்குறோம். அவரும் வெளியில் இருக்கிற கடவுளுக்கு தான் பூஜைகள் செய்கிறாரு. அவர் பூஜைகளை மட்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இல்லை தனியான ஒரு இடத்துல அமர்ந்து மனசுக்குள்ளே இறைவனுக்கு அவர் செஞ்ச பூஜைகள்லாம் மனசுக்குள்ளேயே செஞ்சு பார்த்தாருன்னா அவர் அடுத்த படிநிலைக்கு போவார். அந்த சாமிக்கு அபிஷேகம் செய்கிறவரோ பூஜை செய்கிறவரோ வீட்டுக்கு போயிட்டு மனசுக்குள்ளே பூஜைகளை ஓட்டி சாமிக்கு பக்தி செஞ்சார்னா அவர் அடுத்த படிநிலையான கிரியைக்கு போவார். பார்க்குற நாமளும் பார்த்த அந்த அபிஷேகத்தையும் பூஜையையும் புனஸ்காரத்தையும் சடங்கையும் மனசுக்குள்ளே போயிட்டு அதை இறைவன் மேலே செஞ்சதெல்லாம் பூஜையெல்லாம் மனசுக்குள்ளே செஞ்சோம்னா நாமும் கிரியைக்கு போவோம். இப்போ அவருக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒருவேளை அவர் கையால் செஞ்ச பூஜைகளை வீட்டுக்கு போய் அவர் நினச்சி பார்க்கல, அது ஒரு ஒர்க்காக ஒரு ஜாபாக பண்ணிட்டு போகிறாரு. மறுபடியும் நாளைக்கு வந்து அந்த ஜாபை பண்ணுறாரு கண்டினியூஸாக, வேறு ஒன்றும் மனசுக்குள்ளே ஓட்டி பார்க்கல அப்படின்லாம் அவர் அந்த ஃபஸ்ட்டு நிலையில் தான் இருக்கார். அதே பார்த்த நாம் அந்த என்னென்ன பூஜைகள் நடந்ததோ வீட்டுக்கு போய்ட்டு அதை நினைவுகளில் ஓட்டி பார்த்து நிறைய பக்தி செஞ்சு நிறைய கடவுள் பக்தி மனம் கமழும் தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் படித்து அதையும் மனசுக்குள்ளே நினச்சி அதையும் சுவாமிக்கு பக்தி செய்கிறதா மனசுக்குள்ளே நம்ம நினச்சி பார்த்தோம்னா பக்தியில் உருகுனோம்னா நாம் அந்த ஐயரை விட நாம் மேலான பணிக்கு அடுத்த படிநிலைக்கு போயிடுவோம். அவர் ஒரு ஜாபாக டெய்லி அதை செஞ்சுட்டு மனசுக்குள்ளே ஒட்டி பார்க்காம அவர் அது கடமையாக மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் நம்ம பார்த்துட்டு போய் அதை மனசுக்குள்ளே கிரியை செய்கிறோம்னா சரிக்கு அடுத்தது கிரியைக்கு அடுத்த படிநிலைக்கு நாம் போயிடுவோம், அவர் போக மாட்டார். இப்போ யார் பெரியவர்? அவர் கைப்பட பூஜைகள் செஞ்சுட்டு போகிறவரை விட நம்ம பார்த்துட்டு போய் வீட்டுக்குள்ளே அதை செய்கிறதா கற்பனை பண்ணி அதை ஞாபகப்படுத்துகிற நாம் பெரியவங்களாகிடுறோம். இப்போ இதில் எங்கேருந்து வந்தது? நம்ம கருவறைக்கு போனால் தான் கடவுள் அருள் கிடைக்கும் அப்படின்லாம் ஒரு இதுவும் கிடையாது. அவர் கருவறையில் இருக்கிறவரை விட நம்ம பார்த்துட்டு போய் வீட்டில் போய் பக்தி செய்கிற நாம தான் உயர்ந்தவங்க, நாம தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். இந்த எளிமையான தத்துவம் புரிஞ்சிட்டாலே இந்த சண்டைகள்லாம் வராது. கருவறைக்கு நானும் போவேன், நான் போய் தொடணும் சாமியை இப்படிங்கிறது. சாமியை தொடணும்னா உள்முக பயணப்பட்டு தொடணும். சிலையில் போய் தொட்டுட்டா சாமி தொட்டுட்டா தான் அர்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஷடாந்த சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, வள்ளலார் வந்து சுத்த சன்மார்க்கத்தை அந்த பேரை மாற்றுறதுக்கு முன்னாடி ஷடாந்த சமரச சன்மார்க்கம், ஷடாந்த சன்மார்க்கம்னு வச்சுருந்தார். இந்த ஷடாந்தம் அப்படின்னா என்னென்னா வேதாந்தம், நாதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம், சித்தாந்தம் அப்படின்னு 6 அந்தங்கள் வரும். இதெல்லாம் என்னென்னங்க அப்படின்லாம் நிறைய பேர் தெரியாது. ஆனால் அந்த வார்த்தைகளை மட்டும் எல்லாம் தெரிஞ்சது போல் சிலர் வந்து பேசிப்பாங்க. வள்ளலார் அந்த 6 அந்தங்களையும் கடந்து போயிருக்கிறார்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அதனுடைய பொருள் தெரியாது. 6 அந்தங்கள் இருக்குது வள்ளலார் சொல்லியிருக்காரு. ஷடாந்தம்னு சொல்லியிருக்காரு, வேதாந்தம், நாதாந்தம், கலாந்தம், போதாந்தம், யோகாந்தம், சித்தாந்தம்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கடந்து போயிட்டார் அவருன்னு சில பேசுவாங்க. ஆனால் அது என்ன பொருள் அப்படின்னா என்ன, வேதாந்தம்னா என்ன, சித்தாந்தம்னா என்னன்னு தெரியாது. வேதாந்தம்னா என்னன்னா வேதத்தின் முடிவு, அது கூறும் உண்மை, முடிவான உண்மை என்ன வேதம் சொல்லுது அப்படிங்கிறது தான் வேதத்தின் முடிவு தான் வேதாந்தம். வேதத்தின் முடிவு என்னன்னா அத்வைதம்ங்க. 4 வேதம் இருக்குல்ல, அதை நீங்கள் 4 வேதத்தையும் படிக்க வேணாம். அத்வைதத்துக்கு பொருளை ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கிட்டு அதை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா அந்த 4 வேதத்தையும் கடந்து போயிட்டீங்க, வேதத்துக்கு மேலாக போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அத்வைதம் அதை தான் கடைசியாக அதோட வேதத்தின் சாரமாக 4 வேதங்களின் சாரமாக இருக்கிறது அத்வைதம். அத்வைதம்னா என்னென்னா
உயிருக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை என்ன தொடர்பு இருக்குது, நாம் யார், கடவுள் யார் அப்படிங்கிற தொடர்பை சொல்கிறது தான் வேதாந்தம், அத்வைதம். அந்த அத்வைதத்தை தியரியாக படிக்கிறது அது தியரியாக இருக்கும். அதை அனுபவப்படும் பொழுது தான் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது விளங்கும். அதை யார் அனுபவிப்பான்னா, யோகத்துக்குள்ளே போனவங்க மட்டும்தான் அந்த வேதாந்தம் சொல்கிற அந்த முடிவான முடிவை அனுபவிக்க முடியும். அனுபவித்தால் தான் அதை உணர முடியும். சும்மா படிச்சுட்டேன், 4 வேதத்தையும் படிச்சுட்டேன்ப்பா, நான் பெரிய ஆளுன்னு சொன்னால் பெரிய ஆளே கிடையாது. அத்வைத நான் பொருள் உணர்ந்துட்டேன்னா எப்போ உணர்வான்னா, அவன் அனுபவப்படும்போது தான் அந்த அத்வைதத்துக்கான பொருளை உணர முடியும். அந்த அத்வைதத்துக்கான பொருளை எப்போ உணர முடியும்னா, தியானத்தில் தான் உணர முடியும். தியானத்தில் தான் 3 நிலைகள் இருக்குது. துவைதம், அத்வைதம், அதீதம். இது 3 நிலைகளும் என்ன தியானத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு உருவத்தை நம்ம நெத்திப்பொட்டில் உருவ மத்தியில் கடவுளாக பாவித்து என்ன மந்திரம் சொல்லியிருக்காங்களோ, கடவுள் அருள் பெற்ற குருவோ கடவுளோ பக்குவம் பெற்ற ஆன்மாவுக்கு அதை சொல்லுவாங்க. அதை சொல்லி தியானம் செய்யும் பொழுது துவைதமாக ஃபஸ்ட்டு இருக்கும். என்ன துவைதமாக இருக்கும் அந்த தியானம்னா, பார்க்கப்படுற நாமும் நம்மளால் பார்க்கப்படுற புருவமத்தியில் இருக்கிற அந்த உருவமும் 2 இருக்கும். அப்போ அந்த தியானத்தில் நம்ம புருவமத்தியில் எதை நினச்சி தியானம் பண்ணுறோமோ அந்த உருவமும் நாமளும் இருப்போம் ஆரம்பத்தில். அதுதான் துவைதம். துவைதம்னா 2, அத்வைதம்னா 1. அந்த தியானத்தின் ஆழத்துக்கு போனோம்னா, தியானத்தில் ஒன்றிட்டோம்னா நம்மளை மறந்து விடுவோம். தியானத்தில் நம்மளை மறந்துடுவோம். நம்ம எதை பார்க்குறோமோ அதுவாகவே நாம் ஆவிடுவோம். ஒரு ஜோதி சுடரை பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா தியானத்தில் மனக்கண்ணில் அதுவாகவே ஆவர நிலை ஒன்று வரும். அதுதான் அத்வைதம். 2 நிலை, ஒன்றான நிலை, அதுதான் அத்வைதம். துவைதம்னா 2, அத்வைதம்னா 2 நிலை, ஒன்றான நிலை, ஒன்றுன்னு அர்த்தம். அப்புறம் அதுவும் ஒரு 3 நிமிஷமோ 2 நிமிஷமோ கொஞ்ச நேரம் உங்கள் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அது ஒன்றாகவே இருக்கும். அது அதீதம்ங்கிற நிலைக்கு போகும்பொழுது அந்த தியானத்தின் முழுமைக்கு பூரணத்தை அடையும் பொழுது அந்த நிலையில் என்ன ஆகும்னா, அந்த உருவமும் கரைஞ்சி ஒன்றுமற்ற நிலை, எதுவுமே இல்லாத அருவ நிலைக்கு போகும் தியானம். இதுதான் அந்த வேதத்தின் சாரமான அத்வைதத்தின் பொருளை உணர்வதற்கான அனுபவிப்பதற்கான வழி. அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவானது இறைவனை காணும், தன்னை காணும், அருள் சக்தியை காணும், இறைவனை காணும். இதுதான் அந்த வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம். வேதாந்தமும் இதுதான், வேதத்தின் முடிவும் இதுதான், யோகத்தின் முடிவும் இதுதான். கலாந்தம்னு சொல்கிறப்ப அதுவும் இதான், சித்தாந்தத்தின் முடிவும் இதுதான். இதை கொஞ்சம் வெவ்வேறு மாதிரி மாற்றி சொல்லுவாங்க. சித்தாந்தம் இதை தெளிவாக சொல்லும். சைவ சித்தாந்தம் படிங்க. இந்த 6 அந்தங்களும் ஒரே முடிவை தான் சொல்லும். ஒரே இதுதான் போகும், ஒரே இதுக்கு தான் போகும். அதோட அனுபவத்தை காணும்னா நீங்கள் தியானத்துக்கு வரணும். இந்த 6 அந்தங்களுடைய முடிவையும் தியானத்தில் தான் பார்க்க முடியும். இப்போ புரியுதுங்களா? 6 அந்தங்களும் ஷடாந்தம்னு சொல்ல போகிற 6 அந்தங்களும் இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை சொல்லுது. அதை எப்போ உணர முடியும்னா அனுபவத்தில் தான் உணர முடியும். படிச்சுட்டா உணர முடியாது. படிச்சுட்டாலே எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத உணர முடியாது. அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள ஞானிகள், இந்தியாவில் பல ஞானிகள் இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு என்னன்னு தெரியல. பல ஞானிகள் இருந்திருக்காங்க. நம்ம விவேகானந்தரை ஒரு ஞானியாக பார்க்குறோம். மகா பெரியவர்னு போன நூற்றாண்டில் வாழ்ந்த மகா பெரியவர், காஞ்சி மகா பெரியவர், அவரும் ஞானியாக பார்க்குறோம். ரமண மகரிஷியை ஞானியாக பார்க்குறோம். சில பேர் ஓஷோவை ஞானியாக பார்ப்பாங்க. சில பேர் இந்த புட்டபர்த்தி சாய்பாபாவை ஞானியாக பார்ப்பாங்க. சில பேர் நித்யானந்தாவை ஞானியாக பார்ப்பாங்க. சில பேர் ஜக்கி வாசுதேவை ஞானியாக பார்ப்பாங்க. அதுமாரி புத்தர் சில பேர் ஞானியாக பார்ப்பாங்க. மகாவீரரை பார்ப்பாங்க. அதுமாரி இந்தியாவின் உண்மையான ஞானிகளா அப்படின்னா அதில் ஒரு சந்தேகம் தான். யாரெல்லாம் உண்மையான ஞானிகள்னால், மரணத்தை வென்று வாழ்ந்தவர்கள் தான், வென்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் உண்மையான ஞானிகள். அப்படி மரணத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் கடவுளை கண்டவர்கள், கடவுளோடு கலந்தவர்கள். அவர்களுக்கு தான் மரணம் கிடையாது. அவங்க தான் திருச்சிற்றம்பலம் எனும் கடவுள் ஆடும், கடவுள் நின்று எல்லா அண்டங்களையும் உயிர்களையும் ஆட்டுவித்து எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி அருள் நடம் புரிகின்ற இடம் திருச்சிற்றம்பலம். அந்த திருச்சிற்றம்பலம்ங்கிற அந்த சிற்சபையை கண்டுட்டா அந்த ஆன்மாவுக்கு மரணம் கிடையாது. அந்த திருச்சிற்றம்பலத்தை எப்போ ஆன்மா அடையுதோ அப்போ தான் அந்த ஆன்மாவானது
கடவுளை நெருங்க முடியும், கடவுளாக அடைய முடியும், கடவுளாக மாற முடியும். அப்போ தான் அதுக்கு எல்லா பூரண சித்திகளும் வாய்க்கும். அப்பொழுது தான் அது மரணத்தை வெல்ல முடியும். அதை அதிகமாக வந்து வள்ளலார் தன்னுடைய திருவருட்பா பாடல்களில் சொல்லியிருக்காரு. இந்த திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல எழுதியிருப்பார், போய் பாருங்கள். சிற்சபைன்னு எழுதியிருப்பார். திருச்சிற்றம்பலம், சிற்சபை, சிதம்பரம், அதுமாரி அவர் பாடலில் நிரம்ப நிறைய இடத்துல வரும். அதெல்லாம் என்னென்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்போ வந்து நேர் வழியில் சென்றவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரமண மகிழ்ச்சி, காஞ்சி மகா பெரியவர், விவேகானந்தர், இவங்கெல்லாம் நேர் வழியில் போயிருக்காங்க. குறுக்கு வழியில், தவறான வழியில் நான் ஆன்மீக குருன்னு சொல்லிட்டு போகிறவங்க இப்போல்லாம் இருக்காங்க. இந்த நித்யானந்தா மாதிரி, ஜக்கி வாசுதேவ் மாதிரி, இது மாதிரியான ஆட்கள்லாம் வந்து போலிகள், ஆன்மீக போலிகள். எப்படி ஆன்மீக போலிகள்னால், உண்மையாக இருக்கிறவங்க ஞானிகளை வந்து சிம்பிளாக இருப்பாங்க லைஃப் ஸ்டைலு. அவங்க லக்ஸூரியஸ் லைஃப்பை விரும்ப மாட்டாங்க. நிறைய பொழுதுபோக்கில் அவங்களோட மனசை செலுத்த மாட்டாங்க. நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களில் அவங்க போய் புகுத்திக்க மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கையை. இந்த ஜக்கி வாசுதேவர் வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் கார் ஓட்டுவார், ஏரோப்ளேனில் பறக்க ஆசைப்படுவார், அங்கே ஓடுவார். ரகசியமாக அவர் என்ன வாழ்க்கை, இது மாதிரியான லக்ஸரியஸ் லைஃப் வாழுறான்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. அது இதை விட கொடூரமாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ நித்யானந்தமும் அப்படி தான், லக்ஸூரியஸ் லைஃப். ஒரு சொகுசாக வாழுறவன் எவனும் ஞானத்தை அடைய முடியாது. இவங்கெல்லாம் சொகுசாக வாழுறாங்க, அவங்களால ஞானத்தை அடைய முடியாது. அப்படி அப்புறம் வந்து இந்த ஜக்கி வாசுதேவ் வந்து சில கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசியிருந்தார். இந்த நாகமணி ஒன்று எடுத்து தரேன் அப்படின்னு வெளிநாட்டுக்காரன்ட்ட நிறையா ஒரு பணம் வாங்கியிருக்கிறதா ஒரு பத்திரிக்கையில் படித்தேன், ஒரு செய்தி நான் கேட்டேன். இது மாதிரியா ஒரு நாகமணி தேடுறவரையும், நவரத்தனங்கள் தேடுறவரையோ இறைவன் வந்து பக்குவப்பட்ட ஆன்மாவாக தேர்ந்தெடுத்து ஞானத்தை கொடுக்க மாட்டார். பொருளியலில் ஈடுபட்டிருக்கார் ஜக்கி வாசுதேவ். அதனால தான் அந்த நாகமணியை தேடிக்கிட்டு இருக்காரு. அதுமாரி நித்யானந்தாவும் சரியான ஒழுக்கத்தில் இருக்கிறவர் கிடையாது. அவர் வாழ்க்கையை பார்க்கும்போதே புரியுது. இது மாதிரியான கார்ப்பரேட் சாமியார்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் ஞானத்தை தேடுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பண விரயமும் நேர விரயமும் உங்களுடைய வாழ்க்கையே அங்கே தொலைச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க. நம்ம ஜக்கி வாசுதேவ் மடத்தில் கூட, கோயம்புத்தூர் மடத்தில் கூட 2 பொண்ணுங்க போய் மாட்டிக்கிட்டு மொட்டை போட்டுக்கிட்டு அவருக்கு தொண்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அவங்க பெற்றோர்களுக்காக பல வருஷமாக புகார் அளிச்சுட்டு தான் இருக்காங்க. நாங்கள் விருப்பப்பட்டு தான் வந்தோன்னா அந்த பொண்ணுவெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. அங்கே என்ன நடக்குதுன்னா பிரெயின் வாஷ் நடக்குது. அங்கே மெடிடேஷன் வந்து சொல்லித்தரல, பிரெயின் வாஷ், மூளைச்சலவை பண்ணுறாங்க. அங்கே என்னென்னமோ ஆயில் தரதை தலையில் தடவி அவங்க ஒரு மாதிரி அவங்க சொல்கிற மட்டுமே செய்கிற மாதிரியா அவங்க மாற்றுறாங்க. அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கிறாங்க. அவங்கள பக்தர்களாக வரவங்கள மெடிடேஷன் கற்றுக்கிறேன், உங்களுக்கு சேவை செய்ய வரேன், ஆன்மீக தொண்டு புரிய வரேன் அப்படின்னு சொல்கிறவங்கள இது மாதிரியான நிறைய ஆன்மீக மடங்கள் வந்து இப்படி தான் மாற்றி அவங்களுக்கு அடிமையாக வச்சுக்குது. அவங்களும் என்ன நினச்சிக்கிறாங்க, இவர் தான் பெரிய குரு, இவர் ஞானத்தின் உருவம், இவர் தான் கடவுள்னு நினச்சிக்கிட்டு உண்மையான பாதை தெரியாதவங்களும், உண்மையான அறிவு விளங்காதவங்களும், அனுபவமற்ற ஆன்மாக்களும் இப்படி போய் மாட்டிக்குது. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இறைவன் வந்த பிறகு சித்திகள் வெளிப்படும் பொழுது உண்மையான ஞானம் யார் இருக்குது, உண்மையான ஞானி யாருன்னு காட்டுவார். அதை விரைவில் சித்திகள் வெளிப்படும் பொழுது நாமளும் உலகமும் பார்க்க தான் போகுது, பார்ப்போம். ஆன்மீக அனுபவத்தை பெறணும்னாங்க இந்த சரியை கிரியை யோகம் ஞானத்துக்குள்ளே வரணுங்க. நான் டெய்லி கோயிலுக்கு போகிறேன், பூஜையை பார்க்குறேன், வீட்டுக்கு வந்தும் பூஜை பண்ணுறேன், இப்படிங்கிறவங்க ஒரு நார்மலான லைஃப் வாழறவங்களுக்கு ஓகே தான். அது எப்படின்னா, நான் வந்து ரொம்ப டீப்பாக ஆன்மீகத்துக்குள்ளே போலப்பா, எனக்கு வந்து பணம் காசு இருந்தால் போதும், லக்ஸூரியஸான லைஃபு, இந்த கடன் தொல்லை இல்லாமல் நான் நினச்ச வாழ்க்கை, போட்டுக்கிறதுக்கு நிறைய நகை, நல்ல ஆடம்பரமான வீடு, காரு, இது மாதிரி இருந்தால் போதும், ஒரு அமைதியான வாழ்க்கை இருந்தால் போதும், அதுக்காக வேண்டிக்க தான் நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது போதும் தான். இந்த சரியை கிரியை போதும். யாருக்கு அந்த அடுத்த நிலையான யோகமும் ஞானமும் வேணும்னா யார் தேவைப்படுதுன்னா, நான் உண்மையான கடவுள்னா யார், அந்த கடவுள் பற்றிய சீக்கிரட்டாக நான் தெரிஞ்சுக்கணும். அந்த சித்துக்கள் மேலாம் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கு இன்னும் நான் வந்து கடவுளை அடையணுங்கிற தீவிர தேடுதல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு இல்லைன்னா கொஞ்சம் பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த யோகத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் ஞானத்துக்கு ஏற முடியும்.
நார்மலாக லைஃப் போதும்பா, ஒரு வேலை, சம்பளம், வாழ்க்கை, வீடு வாசல் தோட்டந்தொரவு, அமைதியான வாழ்க்கை, இது போதும்னா அவங்க சரியை கிரியை கூட நிறுத்திக்கலாம். யாருக்கு அதுக்கு மேலே தேடுதல் இருக்கோ, கடவுள்னா யார், நான்னா யார், நான் எதுக்கு வந்தேன், நான் எதுக்கு பிறந்தேன், நம்மளுக்கு எதுக்கு துன்பம் வருது, புத்தர் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த நிலையான யோகம் ஞானம் சித்திக்கும். அப்படி அந்த தேடுதல் இல்லாதவங்களுக்கு இந்த யோக ஞானத்தை சொன்னாலும் பயனற்றது. அதனால் அவங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. அவங்க வந்து ஒருமுகப்பட்டு பண்ணவும் மாட்டாங்க, மேலே ஏறவும் மாட்டாங்க. தீவிர தேடுதல் உள்ளவங்களால மட்டும்தான் அதை தொடர்ச்சியாக வைராக்கியத்தோடு செஞ்சு மேலே ஏற முடியும். அந்த ஷடாந்த சன்மார்க்கம், இந்த நாதாந்தம், வேதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம், சித்தாந்தம் அப்படிங்கிற உண்மையை இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சைவ சித்தாந்தம் போயிட்டு கிளாஸ் நடக்குது. திருவாடுதுறை ஆதீனத்துலேருந்து நடத்துகிறாங்க கிளாஸ்லாம், சைவ சித்தாந்த வகுப்புகள். அதில் போயிட்டு சேர்ந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் உள்ள குழப்பங்கள்லாம் உங்களுக்கு தெளிவு பெறும். அதுக்கப்புறம் வந்து சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்து அருட்பாவை பார்த்து படித்து அதுக்கப்புறம் யோகம் ஞானத்துக்கு ஏறினீங்கன்னா நல்ல நேரான ராஜப்பட்டையாக இருக்கும். அது உங்களுக்கு எல்லா குழப்பமும் தெளிஞ்ச பிறகு நீங்கள் வந்து தியானத்துக்கு உள்ளே போனீங்கன்னா அது ராஜப்பட்டையாக இருக்கும். எதுவுமே தெரிஞ்சிக்காமல் திடீர்னு டக்குன்னு ஒரு தியானத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்காது, ஏன் பண்ணுறோங்கிற ஒரு இது இருக்காது. தெளிவு இல்லாமல் பண்ணுறோம்னா போகிற இடத்தையும் நம்ம அடுத்தது டார்கெட்டு தெளிவாக நம்ம குறிக்கோளுக்கு தெளிவாக வைக்க மாட்டோம். எல்லாம் தெளிஞ்ச பிறகு ஒரு செயலை செய்கிறதுக்கும் தெரியாமல் குழப்பத்தில் ஒரு செயலை செய்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து தெளிவான ஞானம் பெற்ற பிறகு, அறிவு வந்த பிறகு யோகம் இந்த தியானம் செய்யணும்னா நீங்கள் சைவ சித்தாந்தம் படிங்க, உணருங்க, தெளிங்க. அதுக்கு பிறகு தியானத்துக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.